ஏம்மா ஏன் முன்னாடி நிக்க சொல்லாதம்மா இந்த பையனை சிரிப்பா அடக்க முடியல. ஏம்மா யாம்பல சும்மா சும்மா எம்மா 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 சத்தம் போட்டே கிடக்க. ஏம்மா சும்மா சும்மா யாம்பல யாம்பலன்னு கேட்காத. இல்ல நீயே பயலுக்கு சவுண்ட்ல பேசாதல, அப்புறம் நீ ஆம்பளன்னு கண்டுபிடிச்சிருவாவ. அபி ஏற்கனவே குவாவத்துல இருக்க பாத்துடா, வளவளான்னு பேசிட்டே நிக்காத, மூஞ்சேல பியாச்சிருவேன். இல்ல இப்ப எனக்கு கூவ. ஏம்மா எல்லாரும் ஒரு மாதிரி என்ன குறு குறுன்னு பாக்க மாதிரியே இருக்குமா. லே நீ கண்ணை உருட்டி உருட்டி காட்டி கொடுக்காதல. பஸ் இப்ப வந்துறமானே, பஸ் வந்தத நம்ம யாரு போயிடுவோம். எங்க சுட்டு காட்டுக்கா. லே எங்க ரெண்டு பேருக்கு டிக்கெட் கிடையாது. உனக்கு அவருக்கு சேர்த்து 50 ரூபா. மானே நீ ஆம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிக்கவே முடியல. உனக்கு தான் அப்படி தெரிஞ்சிட்டே இருக்கு. பாக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைல மாதிரி தான் இருக்க மானே. இப்படி வாமோனே 25 ரூபா லாபம்ல. அங்க போன உடனே பையில பேண்ட் சட்டை இருக்குமானே. போன உடனே ஏதாவது கக்கூசுக்குள்ளாடியே ஏதாவது ரூம்லயே உன்னை விட்டு உனக்கு பேண்ட் சட்டையும் போட்டு தரலாம். பஸ்ல மட்டும் தானே மானே இப்படி. அதுக்கு பாவாடை சட்டை போட்டு விட நான் தான் கிடைச்சனா. உனக்கு 25 ரூபா லாபம்னா வா புருஷனு பட்டு பாவாடையும் சட்டையும் போட்டு கொடுத்து இப்படி ஒரு பொட்டை வச்சு விட்டுருக்கானா. இல்ல அஜய் நான் கூட நினைச்சிட்டே இருந்தேன்ல, இந்த டிராமாக்கு வாங்கின இந்த முடி வேஸ்டா போயிருமோன்னு நினைச்சேன். பாத்துக்கா 10 பொருத்தமா அம்சமா இருக்கு. ஏமா இப்ப இத கலட்டிட்டு வா புருஷனு போட்டு விட போறியா இல்லையா? வாய் மூடிட்டு நில்லுல டீச்சர் மண்டையா. ஏ சரசம் எத்தனை பஸ் வருது, வா யாரு இப்போ ஆவோம். முடியாது. எப்ப ரோஸ் பஸ் வருதோ அந்த பஸ்ல தான் நாங்க யாருவோம். அதுக்கு முன்னாடி போறானே தாராளமா போ. டிக்கெட் ரூபாய் இருந்தா போ. ஐ பஸ் பஸ். அம்மா ஒரு மாதிரி இருக்குமா பஸ்ல யாருக்கு வயத்த கலக்க மாதிரி இருக்கு. நீ போமா நான் வீட்டுக்காவது போறேன். டிக்கெட் 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 வாங்குனியாமா? 3 ஆம்பளை டிக்கெட் ஒரு மகளிர் டிக்கெட். இல்ல 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 3 மகளிர் டிக்கெட் ஒரு ஆம்பளை டிக்கெட் நாகர்கோயில். காலம் காத்தால உயிரை எடுக்கனே வந்து தொலை வாழ்வா. இந்த அப்படி டிக்கெட்டையாவது ஒழுங்கா வச்சுக்கா. வாய் தான் குளறிட்டே போகுது, டிக்கெட்டை தொலைச்சிடாத. பரவாயில்லையே ஃபிகர் பார்க்க மாதிரி தான் இருக்கு. எப்படியாவது கரெக்ட் பண்ணி இறங்குறதுக்குள்ளாடி நம்பரை வாங்கிடணும். ஏக்கா டைம் என்ன? பட்டு பாவாடை சட்டை போட்டுருக்காக்கா. உங்களை தான் கேட்டேன். மணி 8:50. லேய் அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ண முன்னாடி வா மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துடாதல. மாறு வேஷத்துல இருக்கான்னு மறந்துடாத. வீட்டோல படிச்சு விட்டுருக்கா இல்ல ஊர் சுத்த விட்டுருக்காளோலானே தெரியல. நீ காலேஜ் படிச்சது போறியா இல்ல ஊர் மேய போறியாட்டி? கயட்டு கழவி நானே பார்த்துட்டே இருக்கேன். இவ்வளவு நேரம் நீ என்ன திட்டிட்டு கிடந்த? பின்ன காதெல்லாம் வெடிக்குது பத்துக்கா. உனக்கு மட்டும் கேட்க மாதிரி பாட்டு பாடு. ஊருக்கே கேட்க மாதிரி எனக்கு கூவிட்டு கிடக்க. ஏ கழவி உனக்கு கேட்க முடியலனா நீ ஸ்கூட்டிலயோ கார்லயோ போக வேண்டியதானே. எதுக்கு பஸ்ல வர? வீட்ல வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாரு. குட்டி காலேஜ் போகுதா இல்ல எங்க போகுதுன்னு தெரியல. இப்படி உயிரை வாங்கிட்டு கிடக்கு. நீ ஒண்ணு என்ன பத்தி பேசாத கலவி. நீ உன் வீட்ல உள்ள உன் பிள்ளைகளை பத்தி மட்டும் பேசு. என்ன பத்தி பேசுறது உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். காது வெடிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்க நாட்டி. என் பக்கத்துல இருக்க பிள்ளைன்னா பாட்டு காத்துட்டு வருது. யாருக்காவது தொந்தரவு இருக்காட்டி? காலேஜுக்கு படிச்சு போகுதுவளா இல்ல எங்க போகுதுவான்னு தெரியாது. உனக்கு காலேஜ்ல நல்ல பழக்கத்தை எல்லாம் சொல்லி தர இல்லையா? பெரிய ஆளோட மதிக்கிறதுக்கு அது ஒண்ணு சொன்னா அதை செய்யுது இதெல்லாம் சொல்லி தர இல்லையாக்கா? ஏ கலவி உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல நீ உன் வீட்ல உள்ள உன் பிள்ளைகளை மட்டும் பாரு. அதுக்கு அடுத்த பிள்ளைகளை திருத்தக்கு வா. பாரு என் பக்கத்துல இருக்க பிள்ளைய பாரு. எவ்வளவு அமைதியா அது பாட்டுக்கு தொல்லை இல்லாம இருக்கா. சரி அப்படியா? உன் அப்பா வீட்டு பணத்துல எனக்கு இதே போல ஒரு ஹெட்செட் வாங்கி தரியா? நான் அமைதியா நின்னு கேட்டுட்டு வரேன். எல்லா பஸ்லயும் பாட்டு போடியாவ. இவ்வளவு 4-5 பேர் வந்துருவாளா வாரி கட்டிட்டு. கண்டிப்பா இவளுக்கு பெண்ணு யாரு கூடயாவது ஓடிதான் போயிருப்பான். அந்த ஆதங்கத்துல தான் அடுத்த ஆளுகளை இப்படி திட்டிட்டே கிடக்கான். காலாட்டு கலவி. நீ எந்த காலேஜ் போறவா? வீடு அங்க இருக்கு சொல்லு. அப்பா அம்மா யாருன்னு சொல்லு. உனக்கு யார் இப்படி எல்லாம் பெரியவியல மாறி மாறி பியாசக்கு படிச்சு வந்தனே நான் பாக்கட்டு. பாத்தியம்மாக்கா பியாசிய பியாச்ச. என்ன பாட்டிமா என்ன சொன்னீங்க? இந்த பெண்ணை பாத்தியம்மாக்கா பியாசிய பியாச்ச எதுக்கு பியாசியா பாத்துக்கா. ஏன் பிள்ளைகளே அது கூட இதுவரைக்கும் இந்த அளவுக்கு எதுக்கு பியாசினதே கிடையாது பாத்துக்கா. எல்லாம் வார சோட்டு மிஷினே காத்துல மாட்டிட்டு இருக்குதுவா. பத்தாததுக்கு ஒரு தோசை கல்லுவா வேற. இந்த பிள்ளை அதோட மிச்சமா இருக்கு. தனியா இருந்து சிரிச்சுட்டே கிடக்கு.
டிக்கெட் 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 எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? மகளிர் பஸ் ஃப்ரீ டிக்கெட் தானேன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்காம இருக்காதுங்க. 2000 ரூபாய் ஃபைனு. கண்டக்டர் தம்பி, களியங்காடு வந்த உடனே என்ன இறக்கி விட்டுருங்க தம்பி. களியங்காடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது பாத்துக்க. எத்தனை தடவை சொல்லுவியா இறக்கி விட்டுருன்னு? யாருன்னு உடனே சொன்னா சில களியங்காட்டுல இறக்கி விடாதுக்கு. களியங்காட்டுக்கு இன்னும் 10-15 கிலோமீட்டர் கடக்கு வந்ததுன்னு சொல்லேன். உயிரை வாங்கிறதுக்குன்னே டெய்லி 10-15 பஸ்ல யாரிடும்? சின்ன குழந்தை என்ன என்ன பார்த்தா சின்ன குழந்தை மாதிரியா தெரியுது? பிள்ளை, உனக்கு களியங்காடு எங்க இருக்குன்னு தெரியுமா மக்கா? ஆமா, அதுக்கு இன்னும் 10-12 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. ஏன் பாப்பா, அந்த ஸ்டாப் வந்ததை என்ன கொஞ்சம் இறக்கி விடுவியாமா? ஏன் ஆண்டி, கால்ல புண்ணா? தமாசா பேசுறியே? என் மாமியாருக்கு தங்கச்சி இறந்துட்டாவலாம் பாத்துக்கா. களியங்காட்டுல வீடு. ஏன் மாமியாரியே செத்து 10-15 வருஷம் ஆகுது. கலவி இப்பதான் செத்துருக்கா. களியங்காடு எங்க இருக்குன்னு தெரியாது மக்கா. அந்த இடம் வந்ததை என்கிட்ட சொல்லிரு, நான் இறங்கி போய்க்கலாம். சரியா? சரி ஆண்டி. மக்கா, உறங்காத, எலும்பு எலும்பு. என்ன சும்மா சும்மா குறைஞ்சிட்டே இருக்குதியா? உறக்கமா வருது. களியங்காடு வந்ததை இறக்கி விடலாம், சும்மா இருங்க. நீ இப்படி உறங்கிட்டே இருந்தேன்னா எப்படி என்ன களியங்காட்டுல இறக்கி விடுவ? நான் ஒரு சுவாக்கு சொல்லட்டா? நீ எனக்கு யாழ், அப்ப உனக்கு உறக்கமே வராது பாத்துக்கா. ஜுவாக்கு மாதிரி தான் இருக்கு. சரி சொல்லுங்க. ஒரு பூனை ஒரு எலிய துரத்திட்டே ஓடிச்சான் பாத்துக்கா. அந்த எலியால எவ்வளவு தூரத்துக்கு ஃபாஸ்டா ஓட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஃபாஸ்டா தான் ஓடி இருக்கு. ஆனா அதுக்கு ஒளிய இடம் இல்லாததுனால அது அந்த பூனைட்டே மாட்டிக்கிட்டு. இந்த எலி அந்த பூனைக்கு கால்ல விழுந்து பூனைன்னே என்ன விட்டுருங்க அப்படின்னு கதறி கதறி அழுதுருக்கான். அடுத்து அதுக்கு அந்த பூனை என்ன சொல்லிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். எலி கதறின கதறலுக்கு பூனை மன்னிச்சு விட்டுருக்கான். தப்பு. பூனை என்ன சொல்லிச்சான் தெரியுமா? என்ன சொல்லிச்சான்? அப்படி சத்தம் போட்டுதான். தம்பி களியங்காடு வந்ததை என்ன கொஞ்சம் இறக்கி விடுவியா தம்பி? சரிம்மா, நான் இறக்கி விடுவேன். நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளையா இருக்கேன். தம்பி, நீதானே கண்டன் வெள்ளம் வந்ததை இறக்கி விட்டுருங்கன்னு சொன்ன. கண்ட வெள்ளம் முடிஞ்சு பியாயங்குழியே வரப்போகுது. எத்தனை தடவை கண்ட வெள்ளம் சத்தம் போட்டே இருந்தேன். இறங்கலியால நீ? இறங்குனா இறங்கு, இல்லனா நாகர்கோயில்ல பஸ் கடைசியா நிக்க, இறங்கிக்கா. என்னம்மா? என்ன கொஞ்சம் களியங்காட்டுல இறக்கி விட்டுருங்க, சரியா? படியில் பயணம் நொடியில் மரணம். பஸ்ஸுக்குள்ளாடி நீங்கி போறியா இல்லையா? கண்டக்டரே, அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும். அடுத்த ஸ்டாப்ல இறங்கக்கு இந்த ஸ்டாப்லயே உயிரை விட போறியோ? போய் தொலை. சுங்காங்கடா இறங்க ஆளுண்டா? இறங்கணும். வெள்ள காக்கா தள்ளி இறங்கணும். வழிவிடு. ஸ்டாப் வார் வரைக்கும் உள்ளே கடந்து உறங்கிடுவாள்வா. முந்தின ஸ்டாப்லயே முன்னாடி வந்து நிக்க தெரியாது. கிப்பி பாட்டி, எங்க இறங்கணும் உங்களுக்கு? நாகர்கோயிலுக்கு. விடாலம். கிறுக்கு கலவி மண்டை கலந்து வண்டிக்குள்ள இருக்குதியோ? அதுக்கு ஒரு பையன் ஒரு குட்டி ஒரு மெசேஜ் ஒரு ஃபோன் பண்ணுதுவாளா? எல்லாம் வீட்டோட கடந்து அப்படி என்னத்தான் பண்ணுதுவாளோ? நேத்துக்கு சாவ போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்ட பிறகு கூட ஒரு பையன் ஒரு குட்டி ஒரு ரிப்ளை பண்ணல. ஒரு லவ் சாங் என்னை பாட்டு விடுவான். சரி, நீ இப்ப யார் அந்த பியூட்டின்னு கேளு, என்ன அனுப்பியான்னு பாப்போம். ஒரு பொம்மை ஸ்டிக்கர் போட்டாலே எல்லாத்தையும் கனி எனக்கு மெசேஜ் பண்ணான்னு துள்ளிட்டு கிடப்பாண்டி. ஏன்டா எந்தாக்கி
நீ போடாட்டா தான் நான் போடேன். டெலீட் பண்ணாத அவன் என்ன அனுப்பான்னு பாப்போம். பாரு நேத்து சாவ போறேன்னு சொன்ன பிறகு ஒரு பையன் ஒரு குட்டி ஒரு மெசேஜ் அனுப்பல. இன்னைக்கு ஒரு லவ் சாங் பாட்டோன்னு என்ன மெசேஜ்? கனிக்குட்டி கூட மெசேஜ் அனுப்பியிருக்காளே. யார் அந்த பியூட்டின்னு அனுப்பியிருக்கா? யாரு? கனி அக்கா உனக்கு யார் அந்த பியூட்டின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காளா? ஆமாடி பாரு அவதான் அனுப்பியிருக்கா. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். பாட்டிக்கும் பியூட்டிக்கும் வித்தியாசம் தெரியல பாரு. யார் அந்த பாட்டின்னு அனுப்பியிருக்காள? இந்த குட்டி எவ்வளவு திமிரு இருக்கணும் பாரு. யார் அந்த பாட்டின்னு அனுப்பிறியா? இவளை பார்த்தாதான் பாட்டி மாதிரி தெரியுது. வயத்துக்குள்ளாடி எலி ஓட மாதிரி சவுண்ட் கேக்கு. வயறு பசி ஆரம்பிச்சாச்சு பாத்துக்கா. இந்த அம்மா எங்க டீ இதுக்கு முன்னாடி சாப்பாடு தருவாவா? இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆன பிறகு கூட கண்டுக்கவே இல்ல பாரு. அம்மா காலையிலே கோயில் போயாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் அம்மா வச்சாவ. மத்தியானம் சாப்பாடு எல்லாம் நான் தான் ரெடி பண்ணேன். இங்க பாரு அபி, நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? லே டீச்சர் மண்டையா, நானே உனக்காண்டி யூடியூப் பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன் பாத்துக்கா. தின்னா தின்னே, நீ தின்னாலும் ஒண்ணா இல்ல தின்னாட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. எதுக்கு இப்படி பல்ல காட்டி நிக்க? சரையா இருக்கு. சாப்பிட்டுட்டு நிக்கும்போது மூஞ்ச முன்ன கொண்டு வச்சு நிக்க. நல்லா இருக்கான்னு சொல்லல. உனக்காண்டி கஷ்டப்பட்டு யூடியூப் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன். ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட மாதிரி இருக்குல்ல. ஆனாலும் ஒரு டவுட் பாத்துக்கா. நிஜமாவே நீ தான் சமைச்சியா இல்லனா ஏதாவது ஹோட்டல்ல இருந்து வாங்கி வச்சியாடி? ஆமா தாராவ. இவனு ஹோட்டல்ல இருந்து 200 300 ரூபாய்க்கு நான் ஆர்டர் பண்ணி வைக்க. எனக்கு வேற வேலை இல்ல பத்தியா? சரி என்ன வச்சிருக்கல? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லு பாப்பா. யாரெல்லாம் தெரியாதுல. குழம்பு வைப்பது எப்படின்னு யூடியூப்ல போட்டேன். என்னெல்லாமோ வந்தது. மொத இருந்த ரெண்டையும் சமைச்சேன். அது என்னன்னெல்லாம் தெரியாது. அதுக்கு பேரெல்லாம் ஒழுங்கா ஞாபகத்துல இல்ல. ஆனா இது புளி குழம்புன்னு நினைக்க பாத்துக்கா. நல்லா இருந்தனா தின்னு, இல்லனா எழும்பி போ. மக்கு சாம்பார் டியது யாரே தெரியாம சமைச்சிருக்க. ஆனா பரவாயில்ல நல்லா தான் சமைச்சிருக்க பாத்துக்கா. ஏன்னா எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு. அது என்ன அறியாமலே வெளிய வர அப்பப்ப. சாம்பாரா புளி குழம்பான்னு கூட தெரியல. இதுல இவளுக்கு இவள அறியாமலேயே திறமை வெளிய வருதான். அபி 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 கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாய் எடுத்துட்டு வா. யா இப்பதானே நல்லா இருக்குன்னு சொன்னா. அதுக்குள்ளாடி உப்பு மிளகாய் எல்லாம் கேக்க. உப்பு போட்டு சாப்பிட்டா அது கொஞ்சம் சொரணா வருதான்னு பாப்பேன். எடுத்துட்டு வா. அப்படியே எல்லாத்தையும் போட்டு தின்னு செத்துரு. குட்டியா அபி எவ்வளவு நேரமா உன்னை கத்தி கத்தி கூட்டிட்டே இருக்கேன். கூட வந்துட்டு நான் சொல்லிட்டு தானே போனேன். பையன் பசி தாங்க மாட்டான். வரது கொஞ்சம் நேரம் ஆவன். ஏதாவது வச்சு கொடுன்னு சொன்னா. ஆமா மோகனை பத்தி மட்டும் பியாசு. என்ன பத்தி யோசிச்சிராத. நல்ல மூக்கு முட்டை தின்னிட்டு தான் கிடக்கேன். யாமோனா யாமோனா கண்ணுல இருந்து கண்ணீரா வரு. யாம்பல இப்படி அழுது அழுது சாப்பிட்டுட்டு இருக்க. அம்மா அம்மா தண்ணி சாவ முன்னாடி தண்ணி தான். இல்ல என்னன்னு சொல்லு. அம்மா காய்கறியில சாம்பார் வச்சிருக்காளா மிளகு பொடியில சாம்பார் வச்சிருக்காளானே தெரிய மாட்டேங்குமா. ஒரே எரிப்பா இருக்கு. உப்பு எல்லாம் வாரி அள்ளி போட்டுருக்கா. இப்ப நல்ல நல்ல நக்கி 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 சாப்பிட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. ஆமா அது வா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன்டா. அதுக்காண்டி இதே தின்னு தின்னு நான் செத்துட்டு இருக்கணுமா? மிளகையும் உப்பையும் வாரி போட்டுருக்கா. நானும் இல்ல பையனை எள்ளு போல தக்காளி சோறு வச்சு குடுன்னு சொன்னா நீ வகை வகையா அடுக்கி தள்ளி இருக்க. எல்லாத்துலயும் உப்பு மிளகையும் வாரி போட்டுருக்க. பையனை கொல்ல காட்டி வழி பாத்துருக்க பாரு. நீ இல்லன்னு உன் கிராக்க மாடு மோனுக்கு நானா தனியா எல்லாம் சமைச்சிருக்கேன். எல்லாம் யூடியூப பார்த்து. இவ்வளவு நேரம் நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் இப்ப பொய் பொய்யா சொல்லுங்க. பைத்தியமா பிடிச்சிருக்கு. பையனை இப்படி சமைச்சு சமைட்ட வா மவனை எங்கேயாவது குழந்தைகள் காப்பகத்துல கொண்டு விட்டுரு பாத்துக்கா. நீ வாரம் வரைக்கும் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நீ வந்ததான் மிளகைய உப்பை என்கிட்ட கேட்டான். எதுக்குன்னு கேட்டதுக்கு கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிட்டாதான் சொரண வரேன்னு சொல்லி வாங்கி போட்டான். எல்லா குழம்புலயும் மிளகைய உப்பைய தூக்கி போடுறதுதான் என்கிட்ட கேட்டிருக்கேன் கள்ளன். அப்படியாவது ஒரு டைம் எனக்கு அடி வாங்கி தரலாம்னு. ஏன் உயிரை எடுக்கவே இவளை பெத்து வச்சிருக்க? ஆமா அந்த குரங்கு நாயை தான் என் உயிரை எடுக்க பெத்து வச்சிருக்க. எங்கேயாவது கொண்டு தள்ளி
முடியும் குடை ஒரு நாளாவது அவன் அண்ணன் சொல்லிருக்காட்டி என்னைக்கு பார்த்தாலும் நாய் கரைச்சா தீச்சட்டி மண்டையும் இப்படியே கூட்டிட்டு கிடக்க இனி அந்த பையனை வாப்பா நீ அப்படி இப்படி திட்டினேன்னு வச்சுக்கா 2 நாளைக்கு ஒரு சோறு கிடையாது இந்த நாயை அண்ணன் கூப்பிட்டாதான் சோறு தருவேன்னு சொன்னா அப்படி ஒரு சோறு எனக்கு வேண்டாம் பட்டினி கிடந்து செத்துடலாம் சாவியம் சாவியம் சொல்லுவா ஒரு காலம் சாவ மாட்டா தலை எழுத்து 2 நடுவுலயே கடந்து மாட்டிட்டு கிடக்கிறது ஏதாவது கிணத்துலயோ குளத்துலயோ போய் குதிச்சு செத்துடலாம் ஏக்கா படபடக்காதுங்க அக்கா நீங்களும் படபடத்து எங்களையும் டென்ஷன் ஆக்காதுங்க பாத்துக்கோங்க 12:30க்குள்ளாடி எல்லாமே முடிஞ்சிடும் 7 பேர் இருக்குமா கிப்பி நல்லா இருந்து மூக்கு பாத்துடியே உமா பல்ல எல்லாம் பியாத்துறோம் பாத்துக்கா வீட்ல கூட நான் வெங்காயம் கட் பண்ண மாட்டேன் என் புருஷன் தான் கட் பண்ணி தருவாரு மினி பிள்ளைக்கு வேண்டிதான் இதெல்லாம் வெட்டிட்டு இருக்கேன் பாத்துக்கா உங்களுக்காண்டி பயந்து செஞ்சிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சிராத ஏக்கா தேங்காய் இவ்வளவு காணல இதுக்கு மேலே திருவணுமோ வேண்டாம் வேண்டாம் தந்தி போதும் பாத்துக்கா பத்தாதுன்னா நம்ம வேற இடத்த எடுத்துக்கலாம் ஆமா நீ எங்களுக்காண்டி பயந்து இந்த வேலையெல்லாம் செய்யல மினிக்காக தான் செய்ய பயனா என்னன்னு உங்க வம்சத்துக்கே தெரியாதே பாட்டுட்டு போயிடுவான் பாத்துக்கா எல்லாத்தையும் நீயே செய்யணும் உமா நீ கொஞ்சம் வாய குற வேலை செய்ய விடு உச்சி குடுமி பாத்தியா இன்னைக்கு தான் இந்த கள்ளக்கூட்டத்துக்கு தலைவி எனக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கா ஏன்னா அவளுக்கு வேலை ஆவணும் பாத்தியா இஞ்சி பூண்டே அரைச்சாச்சு எல்லா சின்ன சின்ன வேலையும் முடிஞ்சாச்சுன்னு பெரிய வேலை மட்டும் தான் இருக்கு ஆமாக்கா காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சுல எப்படியும் 12:30க்குள்ளாடி முடிஞ்சிடும் நினைக்கேன் என் வீட்ல கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதே கிடையாது அழுது அழுது வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படி கண்ணீர் குடம் குடமா வருது இந்த வெங்காயத்துல அப்படி ஒண்ணு கஷ்டப்பட்டு நீ எந்த வேலையும் செய்யாத அவன் வேலையை பார்த்துட்டு போ ஆமா பாதிக்கு பாதி வேலையை முடிச்சாச்சுல அதனால இனி நீ பேசுவா ஏன் பேச மாட்டே இந்த மணி எனக்கு ஒரு நேரம் சும்மா கிடக்க முடியாது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பான் அடிச்சுட்டே கிடக்குது ஹலோ சரசா ஏன் உனக்கு சும்மா சும்மா பான் பண்ணிட்டே இருக்க நான் இங்க சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ நேரு பையன் ரேஷன் கடைக்கு ரேஷன் வாங்க போகலாம் நான் பாத்துக்கா அவன காலை வெட்டி வீட்ல வச்சிருவேன் சொல்லிரு கையில 1 ரூபாய் இல்லையா காணோம் அதான் ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லியா போயிட்டு பாதி அங்கேயே வித்துட்டு வந்துருவேன் கள்ளன் போன் அந்த பையல்ட்ட கொடுங்க ஏம்மா நீ தானே 2 நாளா ரேஷன் கடைக்கு போறேன்னு குதிச்சிட்டே கிடந்த லே இப்ப நீ எதுக்கு குதிச்சிட்டு கிடக்கேன்னு எனக்கு தெரியும் வீட்டை விட்டு வெளியே இறங்குனேன் வை கால் கையெல்லாம் நறுநறுன்னு வெட்டி தாளிச்சு எடுத்துரும் பாத்துக்கா ஒழுங்கா வீட்டுக்குள்ள இருந்துரு பொண்டாட்டிய ஒழுங்கா வளர்க்க தெரியாதவெல்லாம் ஒரு மனுஷன் எப்படி பெரிய மனுஷனோ மாதிரி சுத்திட்டு கிடக்கானுவளோ ஒரு நாயை வளர்த்து வச்சிருக்க ஒரு நாயை ஏதாவது தெருவுல கொண்டு விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்க நீ ஏ உமா முட்டை வேணும் பாத்துக்கா முட்டை இல்ல உச்சி குடுமி கடையில போய் முட்டை வாங்கிட்டு வருவியா நீ தான் ஒரு வேலையும் செய்யாம சும்மா ஓப்பி அடிச்சிட்டு இருக்க பாத்துக்கா போறேன் போய் தொலை ஒரு 8 நல்லதா பார்த்து நாட்டுவாளி முட்டை வாங்கிட்டு வா உச்சி குடுமி சரி ஓகே முட்டை வாங்குறதெல்லாம் சரி 8 நல்லதா பார்த்து நாட்டுவாளி முட்டை தானே வாங்கிட்டு வரணும் எந்த நாட்டு முட்டை எல்லாம் சொல்லவே இல்ல நீங்க யாவ இல்லாம வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் படிச்சு ஆளோட உயிரை எடுக்கனே கொஞ்சம் பேர் கடக்காளுவா நானே உங்களுக்கு உதவனா வந்திருக்கேன் என்ன தூக்கி இப்படி விளையாடிய வேலையெல்லாம் வச்சிருக்காத பைத்தியா முட்டை வேணா இறக்கி விடு இல்லனா நீயே போய் வாங்கிக்க பாத்துக்க எப்பா ஜஸ்ட் மிஸ் பா இன்னே நம்ம தப்பிட்டோம் ஏடி அத இறக்கி விட்டுட்டு நீ யார ஆவது முட்டை வாங்கிட்டு வரது போய் 10 நிமிஷத்துக்குள்ளாடி போயிட்டு வாடி இப்ப வந்திருக்கணும் பாத்துக்கா தள்ளி போ வழியில வந்து நிக்கத பாரு சொல்லிட்டே இருக்கேன் நீ இப்படி வழியில நின்னேனா நான் எப்படி போறது கடைக்கு அந்த கள்ளக்கூட்டத்துக்கு தலைவி வேற இப்ப முட்டையை கொண்டு போயலனா ஆடுவா அம்மா இது சரியான மாடா இருக்கும் போல எல்லாம் இருக்கு நல்ல கராத்து தெரிஞ்ச மாடா இருக்கும் போல இருக்கு ஆடி பின்னிட்டு உச்சுகுடுமி நல்ல முட்டையை வாங்கி தனியா வாய்க்குள்ள ஊத்திட்டு வாயிலையும் கையிலையும் சாணி அள்ளி போட்டு வந்திருக்கியே உமா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பியாசாத பாத்துக்க என்ன மாடு முட்டிட்டு சிச்சி ஒரே நாத்தமா இருக்கு இந்த மாடை வெளியே கொண்டு கெட்டுங்க ஏ பாத்திமா எங்க போய் விழுந்து நொறுங்கி எழும்பி வார வா கழுவி விடியே ஏடி பைத்தியம் ஊத்தானா அது நேத்து ராத்திரி நேத்துக்கு மீன் கழுவிட்டு வச்ச எச்சு தண்ணிய குவாரி அதுக்கு மேல ஊத்திடா கிப்பிக்கு அறிவு இருக்கா ஒண்ணு பியாசம் முன்னாடி கேட்க மாட்டா அவ பாட்டுக்கு எடுத்தன் கவுத்தன் எல்லாம் செஞ்சிருவா சாரி பாத்திமா தெரியாம பண்ணிட்டேன் மெண்டல் இறக்கி விட்டுட்டு கீழே உங்களுக்காண்டி தானே முட்டை வாங்க போனேன் வீட்டுக்குள்ள ஆள் இருக்காண்டாய் சாணியே மீன் தண்ணியை ஊத்திட்டு வந்துருவாளுவா
எல்லாம் வேலையும் முடிஞ்ச பிறகு பாத்திரம் கழுவோம். அப்ப ஒன்னே கழுவி எடுக்கலாம். அது வரைக்கும் உள்ள கடை. மினி, எப்படி மக்கா இருக்க? மாமி மாமா எல்லாரும் நல்லா இருக்காவளா? ஆமா வசந்தி ஆண்டி, எல்லாரும் நல்லா இருக்காவ. ஏன் மினி இப்படி வந்திருக்க? நல்ல அழகான சேலை கட்டிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கலாம் இல்ல? அப்பதானே அம்மா வீட்ல உள்ளவங்களுக்கு ஒரு பெருமையா இருந்திருக்கும். புழுவியத பாரு, உன் வேலையை பார்த்துட்டு இரு. அவளுக்கு விருப்பம் போல அவ வந்திருக்கா. வனஜாண்டி, சாரி எல்லாம் கட்டிட்டு நல்லா ஃப்ரீயா நிக்க முடியல. இதுதான் நல்லா இருக்கு. சரி சரி உமா, அந்த டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் எடுத்து போடு, பிள்ளைகள் சாப்பிடட்டு. எதுக்கு எங்களுக்காண்டி இவ்வளவு பண்ணிருக்கீங்க? எல்லாம் கடையில ஆர்டர் பண்ணியாலோ? இல்ல மினி, நாங்க எல்லாம் உனக்காண்டி சேர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சது. வீட்ல செஞ்சது, கையால செஞ்சது. நல்லா சாப்பிடு. ஆண்டி சாப்பாடு சூப்பர், நல்ல அருமையா சமைச்சிருக்கீங்க. தம்பி 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 தம்பி, அவங்க மட்டும் இல்ல, நாங்களும் சேர்ந்து தான் சமைச்சது. நல்லா இருக்குக்கா, சூப்பரா இருக்கு, நல்லா அழகா சமைச்சிருக்கீங்க. மினிக்கு கொஞ்சம் சமையல் எல்லாம் சொல்லி கொடுங்க. ஒன்னும் தெரிய மாட்டேங்கு, ஒழுங்கா காஃபி போட கூட தெரியல அவளுக்கு. போ போ, எல்லாம் படிச்சுடுவா தம்பி. எல்லா பிள்ளைகளும் இப்படிதான் ஆரம்பத்துல. மினி, வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய அடிச்சிடாத பாத்துக்கா. வசந்தி ஆண்டி, எங்களுக்கு டைம் ஆயிட்டு, நாங்க இனி ஒரு நாள் வாரம். கிளம்பவா? சரிம்மா கிளம்பு. கல்யாணம் ஆன புதுசு பாத்தியா, கொஞ்சம் பரபரப்பா நல்லா பிஸியா தான் இருப்பியா? மினி, நேத்தை போட்டையா வீடியோ பாத்தியா? உங்க வீடியோ பார்க்காம இருக்க முடியுமாக்கா? நான் யாத்தையே பார்த்துட்டேன். பார்த்து லைக் எல்லாம் பண்ணிட்டேனே. ஏன் மினி, என்ன வீடியோன்னு சொல்லிட்டு சிரி, எனக்கு தெரிய மாட்டேங்கு, நீங்களே சிரிச்சிட்டு இருக்கிறியா? இந்த நெட்டவாளி இருக்கா இல்ல, ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காளே, அத வச்சு அவ பீத்தலே. ஓ யூடியூபா? என்ன சேனல்னு சொல்லுங்க, நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் பாப்பேன்ல. குமரி கார்ட்டூன் ஸ்லாங் மறக்காம பாத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி சரி, கார்ட்டூனா? சரிக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏடி நாயனா, இவ்வளவு நேரம் எங்கடி போய் தொலைஞ்சியா? ஆமா, இருக்கவே இம்ரோண்டி இடம். இதுல எல்லாரும் கூடி நிக்காத. ஆமா கிப்பி, என் சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா? நான் ஒண்ணும் பண்ணல. நான் எதுக்கு பண்ணணும்? நானும் தான் அன்னைக்கு பாத்ரூம் டூர் போட்டேன். நீ பார்க்கவே இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்ல. நான் எதுக்கு உன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்? ஏன் நெடுவாளி போற சண்டை போட்டு பாத்துக்க. அங்க அந்த உச்சி குடுமியா அந்த வாஷ் பேஷனை தூக்கி போட்டு வந்திருக்க. அத முதல்ல கழுவி எடு. கிப்பி, அவ உன் ஃப்ரெண்டு தானே, அவளை கழுவி எடுப்போம். கள்ளப்புட்டத்துக்கு தலைவி, உன் வீட்டுக்கெல்லாம் வேலை செய்ய வந்த பாரு. எனக்கு தியானம், இதான் தியானம், இன்னும் தியானம். கிப்பி, தியானம் இல்லாம எங்க விஷயத்துல வந்து பியாசுனதுனாலதான் உன்னை வேலை செய்ய கூட்டிட்டு வந்தேன் பாத்துக்கா. ஒழுங்கா பியாசு, இல்லைன்னா இன்னும் ஏதாவது வேலை செய்ய விட்டுருவோம்.